ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் 2 இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2. ஓகேங்களா? இப்போ இதுக்கான ஆங்கிளையும் நாம சப்ட்ராக்ட் பண்ணி போட்டனாலே முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ இதை நம்ம தனித்தனியாக கண்டுபிடிப்போமா? இப்போ θ1 இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. காஸ் இந்த பக்கம் போச்சுன்னா காஸ் θ1 இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ காஸ் எப்போ வந்து 1/2 எடுக்கும்? 5/3 தானே? ஸோ அதனால காஸ் 5/3 வந்து உங்களுக்கு 1/2 எடுக்கும். அதில் இது காசையும் ஈக்குவேட் பண்ணால் θ1 இஸ் ஈக்குவல் டு 5/3 கிடச்சிருக்கு. அதேமாதிரி θ2 கண்டுபிடிக்கணும்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2. ஸோ உங்களுக்கு வந்து உள்ள நெகட்டிவாக இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்னென்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி முதல்ல எழுதிடுவோம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எழுதிடுவோமா? ஸோ θ2. இப்போ இந்த பக்கம் வந்துருச்சுன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் θ2 சாரி இந்த பக்கம் வந்துருச்சுன்னா சைன் தானே வரும். ஓகே, θ2 இஸ் ஈக்குவல் டு 1/2. எப்போ வந்து சைன் 1/2 எடுக்கும்? சைன் எப்போ உங்களுக்கு 1/2 எடுக்குன்னா சைன் 5/6 வந்து உங்களுக்கு 1/2 எடுக்கும். ஸோ நெகட்டிவ் வேல்யூவை நம்ம வெளியே அப்படியே ப்ராடக்டாக எழுதிப்போம். ஸோ சைன் இன்வர்ஸ் சைனை ஈக்குவேட் பண்ணால் உங்களுக்கு θ2 வேல்யூ வந்து மைனஸ் 5/6 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தான்? கொஸ்டினில் வந்து உங்களுக்கு வந்து θ1 θ2 இதை வந்து மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும் θ2. ஸோ அதனால் உங்களுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ என்ன? θ1ஓட வேல்யூ வேல்யூ வந்து உங்களுக்கு 5/3 கிடச்சிச்சு. அதோட மைனஸ் 2 இன்ட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் மைனஸ் 5/6 கிடச்சிச்சுங்களா? ஸோ நெகட்டிவ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் கிடைக்குமா? அதை 2 கேன்சல் பண்ணால் 2 3 6. ஸோ அதை கேன்சல் பண்ணால் 5/3. ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து 2π/3. இதுதான் உங்கள் ஃபைனல் அவுட்புட். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிரின்சிபல் பிரான்ச் வரையணும். அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் என்னது? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு. அதான் நம்ம காஸ் இன்வர்ஸ்க்கு நம்ம